அவளை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உங்க பேத்தி நல்லவ கிடையாது. அவ என்னென்ன பண்ணான்னு உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அதை என்னால சொல்ல முடியும். ஆனா அதை நிரூபிக்க முடியாத நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். அந்த ஆதாரம் மட்டும் மாட்டுச்சுன்னா இவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்க எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்றேன். அண்ணி நடந்துக்கிறத பார்த்தா ஒரு முடிவோட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அண்ணன் நினைச்ச மாதிரியே சீக்கிரமே அண்ணி அண்ணன்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. எது எப்படியோ அது மட்டும் நடந்துருச்சுன்னா எனக்கு அது போதும். கடவுளே, கடைசியில மித்ராவை பத்தி எல்லா விஷயத்தையும் பாட்டி கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாளே. அப்படின்னா மித்ரா கூட நான் சேர்ந்து பண்ண விஷயத்தையும் பாட்டி கிட்ட சொன்னா பாட்டி என்ன ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. கடவுளே, என்ன காப்பாத்து. சின்னங்க, இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். இவளை இப்படியே பேசிக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து. நீ கவலைப்படாத பவானி, பாட்டி தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. விஷயம் கை மீறி போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பேத்தி மாதிரி ஒரு தங்கமான பொண்ண யாரும் பார்க்க முடியாது. அவதான் ஆதிக்கு சரியான பொருத்தமானவன். அதை நிரூபிக்கிறதுக்கு நீ யாரு? நீ எனக்கு என் பேத்திய பத்தி நல்லா தெரியும். நீ சொல்லி அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இந்த நிமிஷமே இந்த வீட்டு விட்டு வெளியே போ. சுதாகர், போதும் ஆதி, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இது எங்க குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. இவ என் தங்கச்சி மேல பழி சுமத்திட்டு இருக்கா. அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் பாக்குறான்னு சொல்லி அப்பட்டமா தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறமும் இவனை இந்த வீட்டுக்குள்ள வைக்கிறது சரி கிடையாது. ஏ பாரதி, உன் பசங்களை கூட்டிட்டு வெளியில போ. என்னடி பாக்குற? அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு. இங்க பாருங்க, நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. இப்ப என்ன, நான் வெளியே போகணும் அவ்வளவுதானே? அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா திரும்பவும் சொல்றேன், இன்னும் எத்தனை வாட்டி வேணாலும் நான் சொல்லுவேன், மித்ரா ஆதி சாருக்கு ஏத்த பொண்ணு கிடையவே கிடையாது. ஆதி சாரை கல்யாணம் பண்ணிக்க மித்ராக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆதி சாருக்கு சரியான மனைவியா எந்த காலத்திலயும் மித்ராவால இருக்கவே முடியாது. இவன் நல்லவளும் கிடையாது. அதுதான் உண்மை. ஆதி சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. மித்ராவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்கவே மாட்டீங்க. ஏய், போதும், நிறுத்து பாரதி. விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என் வீட்டுல இருந்துகிட்டு என் தங்கச்சிய பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசின அசிங்கமாயிடும், பாத்துக்கோ. போய் ஆகணும். இல்ல சுதாகர், இல்ல. இவ சொன்னது பொய்ன்னு நாம நிரூபிக்கணும். அப்பதான் மாப்பிள்ளையோட என் பேத்தி சந்தோஷமா வாழ முடியும். எனக்கும் நிம்மதியா இருக்கும்பா. ஏ பாரதி, இந்த பார், என் பேத்தி தப்பானவன்னு நிரூபிக்க இவங்க கல்யாணம் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ என் பேத்திய பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்ல எனக்கு ஒரு ஆதாரத்தை கொடு. அப்படி இல்லைன்னா உன் கண்ணு முன்னாடி ஆதி மித்ரா கழுத்துல தாலி கட்டுவார். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீ உன் பிள்ளைங்களோட என் பேத்தி கால்ல விழுந்து நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். புரிஞ்சுதா? என்ன பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ என்னமோ சொல்லிட்டு போறா, அதெல்லாம் நம்ம நம்பணுமா? நம்பணும் மித்ரா, நம்பிதான் ஆகணும். ஏன்னா நீ சரியானவளே கிடையாது. அவ விரிச்ச வலையில அவளே தெரியாம மாட்டிக்கிட்டான். ஆதாரத்தை கொடுக்கலன்னா அசிங்கப்படணும். இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இப்படி ஒரு சான்ஸ் தானா வந்து மாட்டோன்னு நானே எதிர்பார்க்கல மேடம். மித்ரா, நாம அவளை அவ்வளவு சாதாரணமா இடப்படக்கூடாது. அவ கழுவுற மீன்ல நழுவுற மீன். அவகிட்ட நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். பவானி, சுதாகர் சொல்றது கரெக்டு தான். அவ லேசுப்பட்ட ஆள் கிடையாது.
ஒருத்தி நம்ம கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவ எப்ப என்ன பண்ணுவான்னே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்லையே ஏகாம்பரம் சார், என்னை பத்தி இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதை விட நீங்க என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்காக நான் இப்போ உங்களை பாராட்டியே ஆகணும். என்ன நக்கலா பாரதி? அவகிட்ட என்ன பேச்சு? என்ன பாரதி, எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் பண்ணி பத்திரிக்கையை எரிச்சிருக்க. ஆனா அது இப்போ உனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு பாத்தியா? பாவம், நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டியா? என்ன சொன்ன? நான் மாட்டிக்கிட்டேனா? சேச்ச, மாட்டினது நான் இல்ல, நீங்க எல்லாரும் தான். உங்க 4 பேரை பத்தின ஆதாரம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். நானே நீங்க யாருங்கிற விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நான் அவ்வளோ தூரம் உன்னை பத்தி சொல்லியும் என் பேத்தி அப்படிப்பட்டவளா இருக்க மாட்டான்னு அந்த பாட்டி ஒன்ன நம்புறாங்க. அப்படிப்பட்ட பாட்டியோட உயிரோட விளையாடினவங்க தானே நீங்க. ஆமா, எங்க அம்மாவை நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க லைஃபை கெடுக்கிறது பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு எங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நாங்க எது வேணா பண்ணுவோம். ஒழுங்கு மரியாதையா எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் விட்டு போயிடுங்க. அவங்க லைஃப்ல குறுக்க வராதீங்க. மீறி ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. மித்ரா, இந்த குட்டீஸ் ரெண்டும் என்ன பேச்சு பேசுது பாத்தியா? அதுக்கு பேசுறத கேட்டுட்டு நீயும் அமைதியா இருக்க. 2 போடு இவங்களை, அப்பதான் அடங்குவாங்க. நம்ம ரூமுக்கே வந்து நம்மளையும் மிரட்டுறாங்க. என்னடா உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சா? என்ன புரியலையா? எங்க மேல கை வச்சா அப்புறம் நடக்கிறதே வேற, பாத்துக்கோங்க. டேய், என்னடா என்ன என்ன பண்ணிடுவீங்க? முளைச்சு 3 இலை விடல, எங்க ரூமுக்குள்ள வந்து எங்களை மிரட்டுறீங்களா? சொல்றா, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சும்மா கை வச்சுதான் பாருங்களேன், அப்புறம் தெரியும். ஐயோ, அம்மா, அம்மா, அம்மா. அப்பா, அப்பா, அப்பா என்ன அடிக்க வராங்க. சீக்கிரம் வாங்க, அடிக்க வராங்க. சும்மா இரு.